ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. தனுசு ராசி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சூப்பர் ஷோ அண்டு மெடோராஸ் இதை பற்றி பேச போகிறோம். சூப்பர் ஷோ வந்துன்னா வானத்தில் வருகிற ஆகஸ்ட் 12 புதன்கிழமை ஆடி அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்குது. கேது கிரகணத்தை சூரிய கிரகணம் நடக்குது. இந்த கிரகணத்தை அன்னைக்கு இரவு வானத்தில் எரிகர்கள் விழும். எரி நட்சத்திரங்கள் வானத்தில் வரிசையாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இதை கண்ணால் பார்க்கலாம், நம்ம வெறுங்கண்ணால் பார்க்கலாம். இந்த அமைப்பு ரேராக அபூர்வமாக நடக்குது. கடகத்தில் 6 கிரகங்கள் ஒன்று சேருது. குரு, புதன், நெப்டியூன், உரேனஸ். இந்த கிரகங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது, நம்ம ஜோதிடத்தில் எடுக்க மாட்டோம். பட் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வரும். பூமியிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது நெப்டியூன், யுரேனஸ்லாம். பட் அதெல்லாம் ஒரு கோயின்சைட் ஆகி ஒரு லைனில் வருது. குரு, புதன், நெப்டியூன், உரேனஸ். அதுபோல் சனி, சுக்கிரனும் நேர்கோட்டில் வராங்க. இந்த 6 கிரகங்களும் நேர்கோட்டில் வரதை நம்ம வானிலையில் பார்க்கலாம். டெலஸ்கோப் வச்சு பார்க்கணும். கிரகங்களை பார்க்குறது டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். பட் இந்த எரிகர்கள் உள்ளதை சாதாரண கண்ணில் பார்க்கலாம். இரவு நேரத்தில் தான் தெரியும். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, மற்ற கண்ட்ரியில் தெரியும். இரவு நேரத்தில் நடக்குது. இப்போ இந்த சூரிய கிரகத்தினால 2 ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகத்தில் நடக்குது. ஸோ கடகம் ஒரு முக்கியமான வீடு. கடகத்தில் நடந்து சிம்மத்தில் முடியுது. கடகத்தில் இறுதியில் ஆரம்பிக்குது. கடகத்தில் எண்டில் ஆரம்பித்து சிம்மத்தில் மறுநாள் காலையில் முடியுது. கிரகணம் கேது கிரகத்தை சூரிய கிரகணம். கேது பிடியில் சூரியன் வர்றாரு. சரியா நேர்களே? சந்திரன் அமாவாசைன்னு நடக்கிறது சூரிய கிரகணம் தான். இந்த கிரகணம் 12/8/2026 இரவு 9:07 தான் தொடங்குது. நைட்டு 11:16 உச்சம் அடையுது. ஆகஸ்ட் 12 நைட்டில் உச்சம் அடைகிறது. ஆகஸ்ட் 13 அதிகாலை 1:22 கிரகணம் முடிஞ்சிடும். ஸோ 12 இரவு 9:07 13 அதிகாலை 1:22 வரைக்கும் இந்த கிரகணம் நடக்கும். இந்த கிரகணம் கிரீன்லாந்து, வட ஆஸ்திரியா, வட ரஷ்யா, ஐஸ்லாந்து இது மாதிரி கண்ட்ரியில் தெரியும். இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்பெயினில் தெரியும். ஸ்பெயின், கிரீன்லாந்து, ரஷ்யா வடக்கு, ஐஸ்லாந்து இது மாதிரி கண்ட்ரியில் தெரியும். இந்தியாவில் தெரியாது. பட் அதோடைய இம்பேக்ட் இருக்கும். சரியா நேர்களே? அதனுடைய தாக்கம் இருக்கும். இரவு நேரம் நடக்கிறதுனால கோயில்கள்லாம் நட சாத்தியிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கோயிலெலாம் 9 மணிக்கு மேலே நட சாத்திடுவாங்க. அதனால் பூஜை புனஸ்காரம் வழிபாட்டு தலங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கிரகணம் இந்தியாவில் தெரியாது. பட்டு அதன் அமைப்பின்படி ராசிகளுக்கு பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். பலன்கள் அடுத்த வருகிற நாட்களில் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுபோக இந்த நியூக்ளியர் கேலக்சியில் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். எரி நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். எரி நட்சத்திரங்கள் பூமிக்கு வருது. இரவில் வரும். வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். சுமாராக ஒரு நேரத்துக்கு ஒரு 50லேருந்து 100 எரிக்கற்கள் வரும். அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது. ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்க்கலாம். எரிக்கற்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா மெடிரோஸ் அப்படிங்கிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ தலைப்பு சூப்பர் ஷோ ஆஃப் மெடிரோஸ் எரிக்கற்கள் விழுறத கண்ணால் பார்க்கலாம். அதுபோல் ராசிக்கு பலன்களும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த வீடியோவில் தனுசு, மகரம் 2 ராசிக்குமே கமெண்ட் பண்ணி தான் வீடியோ போடுறேன். பொறுமையாக பாருங்கள். ஆகஸ்ட் 12 இரவு ஒரு 10 மணிக்கு நீங்கள் வீட்டில் வெட்ட வெளியில் இருந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். வீட்டு மாடியிலையோ இல்லை ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி அமாவாசை இருக்கிறதுனால இருட்டு இருக்கும். நல்ல இருட்டான இடத்துலேருந்து பார்த்தா தான் அந்த வானத்தில் விழுகிற எரிகற்களை பார்க்க முடியும். வெளிச்சமான இடத்துல தெரியாது. சரியா நேர்களே? ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஒரு பெரிய வெளிச்சம், டவர் லைட் இருக்கிற இடத்துல தெரியாது. இருட்டான இடத்துல கொஞ்சம் தனிமையில் நின்று பார்த்தீங்கன்னா குரூப்பாக கூட நிற்கலாம். ஆனால் பட்டு அந்த இடத்துல இருட்டாக இருக்கணும். வானம் இருட்டாக தெரிகிற இடத்துல அந்த எரிக்கற்கள் விழும்போது வெளிச்சம் நல்லா தெரியும். ஓகே நேர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, முதல் நான் மகர ராசிக்கு சொல்கிறேன், அடுத்து தனுசு ராசிக்கு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? ஏன் மகர ராசிக்கு சொல்கிறேன்னா, மகரத்துக்கு 7ஆம் வீட்டில் தான் நடக்குது, எதிர் வீட்டில் தான் நடக்குது. மகர ராசிக்கு இந்த கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் நல்லா இருக்கும். சரியா? உங்கள் ராசிக்கு 7, 8, 3, 12, 6, 9 கூடிய கிரகங்கள் ஒரே பாயிண்டில் சந்திக்கின்றன. இது நல்ல விதமாக தான் இருக்குது. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு தூரதேச அமைப்புக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மகர ராசிக்கு இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் சந்திரன் ஒளிச்சந்திரனாக வெளியே வருவார்.
பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வந்து ஒளிச்சந்திரனா ரெஃப்ரெஷ் ஆகி வருவார். உங்கள் ராசியில் வருவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்கும், ஆவினி அவிட்டம். அந்த டயத்துலேயும் ஒரு கிரகணம் நடக்கும். சரியா? அது வந்து பௌர்ணமி ஒட்டி நடக்கும். அது வந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நடக்கும். அடுத்த பௌர்ணமிக்கு ஒன்று நடக்கும். ரைட்டு. இப்போ வந்து இந்த சூரிய கிரகணத்தால் மகர ராசிக்கு என்னென்ன சார் பெனிஃபிட் அப்படி பார்த்தோம்னா, கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜாயிண்ட் வெச்சர் போட்டு பண்ணுறது, நண்பர்கள் வச்சு பண்ணுறது, அசோசியேட் பண்ணுறது, மற்றவங்க பார்ட்னரை போட்டு வேலை செய்கிற தொழிலெலாம் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக கூட்டுத்தொழில் கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு, நவதானிய வியாபாரம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இதில் கூட்டுத்தொழில் போட்டு செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் லட்சங்களாக கொடிகளாக கிடைக்கும். தனுசு ராசிக்கு பலன் சொல்கிறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மகரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அடுத்து தனுசு ராசிக்கு சொல்கிறேன். அதுபோல் கூட்டாளி உடல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும், இருந்தாலும் கூட்டாளி உடல் அனுசரித்து போங்க. புதிய வியாபார வாய்ப்புகள் வரும் மகர ராசிக்கு. புதுசாக வியாபாரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உருவாகும், உங்களை தேடி வரும். அதை நல்லபடி பயன்படுத்திக்கோங்க. சரியா? இது ஒரு பெரிய முக்கியங்க. என்றைக்குமே வாய்ப்புகள் வந்து வரணும். வாய்ப்புகள் வந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ மகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் நேரம் நல்லா வரும். புதிய தொழிலுக்காக வாய்ப்புகள். வியாபாரத்தில் வந்து ஆள் நல்லா ஷார்ப்பாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. அது வந்து எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சு எதிர்காலத்தை தாங்க குறிக்கும். ஏன்னா இந்த கிரகணங்கிறது வந்து பிரபஞ்சத்தில் ஒளிக்கிரகங்களை வச்சு நடக்கும். சூரியன், சந்திரன், ஒளிக்கிரகங்கள். இது ராகு எதிர்ப்பிடியில் போகும்போது கிரகங்கள் வரும். அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம், பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம். இந்த கிரகணங்கள் வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். இந்த கிரகங்கள் வந்து ஒரு மனிதருக்கு என்ன செய்யணும்னா, அந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு லீடிங்கை கொடுக்கும். இப்போ சூரியன் கிரகணத்தில் இருக்கிறாருன்னா, சூரியன் யார்? மகர ராசிக்கு 8 கூடியவன். 8 கூடியவன் அப்படின்னா என்ன? அஷ்டமாதிபதி, அயில குறிக்கிறவர், ரொம்ப வழக்கு பிரச்சனை, திடீர் அதிர்ஷ்டம், யோகம், தாப்பன் வழி, அரசியல், அரசாங்கம் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கும். அதுபோக வந்து மகர ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த சூரிய கிரகணம் முடித்து அடுத்த வரையும் நாட்களில் இந்த பெனிஃபிட்டுகள் அப்படியே நிற்கும். வழிபாடையும் கடைசியாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சரியா நேரில் பொதுவான வழிபாடு தான். மகரம், தனுசு ராசிக்கு 2க்கும் பொறுமையான வழிபாடை கடைசியாக சொல்கிறேன். அதுபோல் மகர ராசிக்கு இப்போ பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல நடக்கிறதுனால சிறு கான்ட்ரவர்சன் மோதல் இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையின் உடல்நலத்தை கவனிச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர், நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் அமைதியை காப்பாற்றுறதுக்கு விட்டு கொடுத்து போங்க. சொசைட்டியில், சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும், நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். மனதில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் வரலாம், அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. எதுவும் குழப்பங்கள் வந்துச்சுன்னா பெரியவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. தியானம், யோகா பண்ணுங்கள். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் சரியாக போயிடும். அதிக அலைச்சல் வேண்டாம். அதிக அலைச்சல் வந்து உடல் சோர்வை கொடுக்கும். அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அலைய வேண்டாம். உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிட வேண்டாம். மகர ராசினியர்கள் உடல் கோளாறுகள் வரும். அதுபோல் தியானம், யோகம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? நீங்கள் என்ன பண்ணலான்னா, 12ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி தான். அமாவாசை நைட்டு முழுக்க இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் வந்து இரவு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். கிரகணம் நடக்கும் ஒரு 8 மணிக்கு போய்ட்டு வந்துடுங்க. 7 to 8 போய்ட்டு வந்துடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அமாவாசை வந்து புதன்கிழமை நடக்குது. 12/8/2026 ஆடி மாதம் உங்களுக்கு வந்து புதன்கிழமை நடக்குது. நீங்கள் வந்து இரவு 7 to 8 போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் வரையில் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மகர ராசினியர்களுக்கு பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், அந்த சூரிய கிரகணத்தோட அமைப்பும் சொல்லியிருக்கிறேன், அந்த எரிகற்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், அதுபோக அந்த கிரக அமைப்பு சொல்லியிருக்கிறேன், பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அடுத்து தனுசு ராசி 8ஆம் இடம் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இந்த கிரகம் நடக்குது, சூரிய கிரகணம். சூரியன் ராசிக்கு 9 கூட 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, மெதுவாக முடிவெடுங்க. அப்பா வழியில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. தாப்பன் வழி ஒரு முறைகிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருங்க. உங்களுக்கு ஆன்மீக ஆர்வம் இருக்கும். இந்த காலகட்டம் கிரகணம் முடிஞ்சு அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவீங்க. திடீர் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் நிலைப்பாடு சரியா? உங்கள் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றங்கள் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி மாறுபடும். அறிவு சார்ந்த விஷயத்தில் நிறைய யோசனை பண்ணுவீங்க. சரியா? எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திப்பீங்க. இவ்வளோ நாள் இப்படி இருந்தோம், இனிமேல் எப்படி இருக்கணும், கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடம் அறிவு சாணம் இருக்கிறதுனால உடல்நல கோளாறு இருக்கும். சரியா நேரில் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நல கோளாறு இருக்கும், மன அலைச்சல் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. மன அலைச்சலும் இருக்கும், உளைச்சல் இருக்கும். மனதுக்கு அலைச்சல் கிடையாது, உளைச்சல் தான் உண்டு, மன உளைச்சல். அதனால் மனதை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. ஆன்மீக ஈடுபாடு இருக்கும்.
சரியா, ஜோதிடம், சாஸ்திரம், விஞ்ஞானம் இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதுலேயும் ஆழ்ந்த ஆர்வம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆர்வம் வந்து ஆர்வம் இருந்தாலே அனைத்து வசப்படும். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். சரியா, பண வரவு சிலருக்கு வரும், சில பேருக்கு இழப்புகளும் இருக்கும். அதனால் ரெண்டும் மாறி மாறி இருக்கும். கவனமாக இருங்க. வரவு வந்தால் நல்லது, வாங்கி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணுறதுக்கு சில வாய்ப்பு வரதான் செய்யும். தாய் தப்பன் வழியில் செலவுகள் இருக்கும். அம்மா அப்பா வழியில் சில செலவுகள் இருக்கும். இல்லைனா அவங்களுக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பேச்சு நல்லாயிருக்கும். சரியா நேர்களை பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், திரைப்படத்தில் இருக்கிறவங்க, மீடியாவில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்லாயிருக்கும். புதன் குரு சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கனால புத்தி கூர்மை அது இருக்கும். நல்லா ஷார்ப்பாக இருப்பீங்க. சரியா நேர்களை எதுலையுமே வந்து ஈட்டி மன மாதிரி இருப்பீங்க. உங்களுடைய செயலும் சிந்தனையும் ஒருங்கே இருக்கும். குரு ஞானத்தை கொடுக்குறவர், தேகாரத்தை கொடுப்பார். சரியா, அதனால் துயரத்துலேருந்து வெளியே வருவீங்க. துயரப்பட்டேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், நொந்து நூலானே அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த சூரிய கிரகணத்திலேருந்து அடுத்த வரையும் நாட்கள் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 12லேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சூரியன் அரசாங்க விஷயத்துக்கு ஒரு கிரகம். தந்தை வழி உறவுகளை சில சங்கடமும் இருக்கும், பிடிவாத குணத்தும் இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அரசாங்க விஷயங்கள், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். அடாமண்டாக இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அப்பா வழியில் சில சங்கடங்கள் இருக்கும், அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா நேரில் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்றைக்குமே சரின்னு கடந்து போயிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. அதுபோல் சந்திரன் உணர்ச்சியை கொடுக்குறவர், மனதை குறிக்கிறவர். 8ல் அவர் வந்து ஆட்சி பெற்று தான் இருக்கிறாரு. இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா நைட்டில் தூக்கம் வராது, டென்ஷனாக இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், தூக்கமில்லாத பிரச்சனை வருதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சிவநாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. சிவசக்தி நாமத்தை சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். சரியா, புதன் நல்ல நிலைமையில் இருக்கனாலும் மறந்த புதன் நல்ல பலங்களை கொடுப்பாரு. வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் நுட்பத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. நுண்கலையில் ஈடுபாடு இருக்கும். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தனுசு ராசியில் நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு வந்து ஒரு கலப்பு பலன்கள் தான். சரியா நேரில் ஏன்னா 8ஆம் இடத்துல நடக்குது. பட் 2ஆம் இடம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. சரியா நேரில் 2ஆம் இடம் தூக்கலாக இருக்குன்னா குடும்பத்தில் திடீர் பண வரவு இருக்கும். குடும்பத்தில் வந்து திடீர்னு எதிர்பாராத சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க, கோயில் குளம் இல்லைனா வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் தனுசு ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் வந்து ஓரளவு கலவை பலன்களாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. அதுபோக வந்து மற்றவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு சிவன் கோயிலுக்கு போங்க. 7 to 8 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஆடி அமாவாசை. தாய் தப்பம் இல்லாதவங்க பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதுக்கு பகல்லே பண்ணிடுவாங்க. பெண்ணி விரதம் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆடி அமாவாசை வந்து முக்கியமான அமாவாசை. 3 அமாவாசை. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை வந்து கடகத்தில் நடக்குது. சரியா நேரில் கடகம் காருண்ய இடம், ஈகை இறக்கும் கருணை காரணியம் உள்ள இடம். அங்கே சூரிய சந்திர குரு புதன். ஸோ கிரகணம் வந்து சுபகிரக தொடர்பில் நடக்குது. குரு புதன் தொடர்பில் நடக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சுபத்துவம் இருக்கனால தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும். நாள்பட்டு வேதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிருவீங்க. 2ஆம் இடம் வலுப்புறதுனால குடும்ப இணக்கம், பழக்க வழக்கம், கையில் காசு பணம் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன விஷயத்தில். ஓகே நேர்களே, இந்த வீடியோ வந்து இந்த கிரகணத்துக்காக நான் போட்டேன். சரியா, இந்த கிரகணம் அதுபோல் 6 கிரகங்கள் ஒரே வரிசையில் ஒன்று சேர்றாங்க. புதன், குரு, யுரேனஸ், நெப்டியூன், சனி பகவான், சுக்கிரன். இந்த 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வராங்க. இது வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூப்பர் ஷோ ஆஃப் மிடராஸ். சரியா, METEORS அப்படின்னா எரிகற்கள்னு அர்த்தம். மிடிரோஸ். சரியா நேரில் நான் ப்ரொனன்சியேஷன் முன்ன பண்ண சொன்னாலும் நான் ஒரு ஜோதிடர் தான். இங்கிலீஷில் அந்த அளவுக்கு நமக்கு புலமை கிடையாது. இருந்தாலும் ஒரு வார்த்தை அலங்காரத்துக்காக சொல்கிறேன். சூப்பர் ஷோ ஆஃப் மிடோராஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிடோராஸ்னா எரி கற்கள்னு அர்த்தம், எரி நட்சத்திரங்கள்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க எரி நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கக்கூடாதும்பாங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை பார்க்கலாம். வானத்தில் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு விநாயகருக்கு மட்டும் படுத்துட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நெத்தியில் ஊதி பூசிக்கோங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எரி நட்சத்திர விருதை பார்த்தோம்னா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. அதெல்லாம் வந்து அவநம்பிக்கை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எரி நட்சத்திரங்கிறது என்ன, வானலேருந்து விழுகிறது தான். நம்ம தீபாவளிக்கு வெடி போடுற மாதிரி வானத்தில் வெடி போடுது, இயற்கையே வெடி போடுது. அதனால தான் அது வந்து புஷ்வான மாதிரி மேலேருந்து கீழே விழுது. அதெல்லாம் எலி கற்கள் தான். அங்கேருந்து அது கீழே விழுந்து சாம்பலாக போயிடும். சரியா நேர்களே, அதனால் அதோட ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது பார்க்கறதுனால ஒன்றும் பெரிய கஷ்டம் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஊரில் சிலவர் சொல்லுவாங்க எரிக்கற்களை பார்த்தா குடும்பத்தை கஷ்டம் வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நினைக்கிறவங்க தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு நெத்தியில் ஊதி பூசி பாடுங்க, சிறப்பாக இருக்கும். பட் இது வந்து 2026 ஆகஸ்ட் 12 தான் நடக்கும். அதுக்கு அடுத்து 2045 தான் நடக்கும். சரியா, இன்னும் வந்து ஒரு 16 வருஷம் கழித்து தான் நடக்கும்.
ஸோ இப்போ 2026 விட்டிங்கன்னா 2045 தான் அதை பார்க்க முடியும், மீண்டும் பார்க்க முடியும். அதனால் நல்ல அமைப்பு பாருங்கள். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மகரம் அண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் இடியோடு வளங்கள் நிறைந்தவளும் பெறுக. வானில் ஒரு வேடிக்கை, சூப்பர் ஷோ ஆஃப் மெடிரோஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுவேன். ஆகஸ்ட் 12 முதல் அதிர்ஷ்ட பலன்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே, நன்றி, வாழ்க வளமுடன்.